ஹாய் கேஸ், நான் உங்கள் ஆக்டிவ் ஸ்மைல். அப்போ நம்ம என்ன படத்தை பார்க்க போகிறோம்னா மை டியர் பூதம் அப்படிங்கிற படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் இயக்கிறீங்கன்னு பார்த்தா ராகவன். ஓகேவா, என் ராகவன் அவர் படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு சிறுவருக்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இருக்குது. பெரியவர்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது மாதிரி நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து அஸ்வின் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு சொல்லலாம். ஓகேவா, அவர் செம்மையாக நடிச்சிருக்காரு. ஒரு நடிப்பு வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்கூல் டைம்லேருந்து அவர் திக்கு வாயில நடிக்க ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இதில் மெயின் கேரக்டர் வந்து பிரபுதேவா பண்ணியிருக்காரு. ஓகே, பிரபுதேவா தான் ஆக்சுவலாக பூதம். அந்த பூலோகத்தில் வந்து ஒரு சென்டிமெண்ட் எப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தினால அவர் கீழே வந்து ஒரு சிலையா கீழே வந்து ஒரு பூத சிலை மாதிரி கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் அஸ்வின் யதார்த்தனமாக ஒரு டூர் போகும்போது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அந்த சிலை கிடைச்சிடும். அந்த சிலை கிடைச்சோன்னா அதை யார் தொடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பூதம் வந்து அடிமையாயிடும். அந்த மாதிரி அடிமையாக அஸ்வினுக்கு ஆகிடும். திரும்பி அப்படி அஸ்வின் திரும்பி ஒரு வீட்டுக்கு பயந்து ஓடுவார். திரும்பி வருவார். அவருக்கு அப்புறம் அதுக்கு 2 பேரும் கனெக்ட் ஆகிடும். அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அஸ்வின் அம்மா வந்து படிக்கணும், நல்லா புள்ள படிக்கணும், திக்கு வாயிலேருந்து திக்கு எல்லாம் விடப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது சின்ன பிள்ளைலாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த திக்குவாய் அவர் கூட போயிடுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனசு நம்மளை பார்க்கும்போது அந்த ஒரு நினைப்பு நம்ம ஓடிட்டே இருக்கோம். பூதம் அது கேரக்டரை விட இவர் திக்குவாய் நல்லா வந்துருமா அப்படிங்கிற மாதிரி படம் பார்க்கவும் நமக்கு தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் படம் என்ன ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து மெயினாக வந்து திரும்பி அந்த மந்திரத்தை வந்து சொல்லி கொடுக்காமையே அந்த அஸ்வின் தான் கடவுளாக இது நினைக்கும். ஓகேவா, திரும்பி அந்த அஸ்வின் சொன்ன பிறகு தான் அந்த பூதம் அது திரும்பி மறைஞ்சு மேலே போயிடும். இதுதான் கதை, இதுதான் ஒன்லைன். அதுக்கப்புறம் அது நடக்கலையா அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. விட்டு கொடுத்தல்னு ஒன்று இருக்குது தெரியுமா, தான் உயிரை கூட விட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிரபுதேவா இதில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. அஸ்வின் நடிப்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. அவரும் நிறைய படம் பண்ணணும் அப்படின்னு மனதாக வாழ்த்துறேன். பிரபுதேவாவும் கொடுக்கப்படுற கேரக்டர் கரெக்டாக பண்ணார். ஜிங்கிலியா புங்குலியா சாங் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம். அது வரைக்கும் வெளியே போய் உங்களை ஆர்டிஸ்ட் பாய்.